Hello guys, welcome back to W2S Academy Prem channel. So நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா கிளாஸ் 12 பிசிக்ஸ் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். இந்த லெசன் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடல் மாதிரி போயிட்டே இருக்கு. நானும் இந்த வீடியோ முடிஞ்சிரும்னு பார்க்குறேன். இப்போ வரைக்கும் முடியற பாடு கிடையாது. ஓகே, இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா எப்படி வந்து பார்த்துட்டோம்னா ஒரு மேக்னெட்டிக் டைபோலுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். லைக் மேக்னெட்டிக் டைபோல் வந்து பார்த்துட்டோம்னா என்னது, ரெண்டு போல் இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட்னாலே ரெண்டு போல் தான். ரெண்டு தனித்தனி மேக்னெட் எடுத்துட்டு அந்த ரெண்டு மேக்னெட் ஆப்போசிட் போல்ஸோ இல்லை லைக் போல்ஸோ வச்சுக்காங்க. இப்போ நான் இங்கே வச்சிருக்கிறது வந்து ஆப்போசிட் போல்ஸ். அப்போ கன்ஃபார்மாக இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கிறது வந்து பார்த்துட்டோம்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். கரெக்டாக? ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்துட்டோம்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ரெண்டும் சேம் போலா இருந்துச்சுன்னா பாருங்க, இங்க வர மாதிரி இங்க பாருங்க, இங்க ரெண்டு நார்த் போல் சவுத் போல் வச்சிருக்கேன். ஸோ இங்க இருக்கிறது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இது நார்த் போல் சவுத் போல் வந்து பார்த்தோம்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ இந்த ரெண்டு மேக்னெட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம டின்னு வச்சுக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, அக்கார்டிங் டு கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா. ஓகே, நம்ம எப்படி எழுதலாம் கொஞ்சம் இந்த ஸ்டேட்மெண்ட் தெளிவா பார்த்துக்காங்க. force of attraction or repulsion between two magnetic dipole is directly proportional to product of the pole strength. இப்போ m1 அப்படி small m அப்படினாலே pole strength பா. small m அப்படிங்கிறதே வந்து பார்த்துட்டீங்கன்னா pole strength. ஓகே, dங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா distance between the two magnet. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, ஃபோர்ஸ் ஆஃப் இது அட்ராக்ஷனாகவும் இருக்கலாம் இல்லை ரிப்பல்ஷனாகவும் இருக்கலாம். இந்த டயக்ராமில் நான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னு எடுத்திருக்கேன். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் டூ மேக்னெட் இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த் and force of attraction or repulsion between two magnet is inversely proportional to square of the distance between them. இதெல்லாம் 9th ஸ்டாண்டர்ட்லயே கிராவிடேஷன்ல படிச்சு போட்டது அதே ஸ்டேட்மெண்ட் தான். அங்க மாஸ்ன்னு போடுவீங்க, இங்க வந்து பார்த்துட்டோம்னா போல் ஸ்ட்ரென்த். அப்போ இந்த ரெண்டையும் நான் கம்பைன் பண்ணனா எனக்கு கிடைக்கிறது என்னது, force of attraction or repulsion between two magnet is directly proportional to the product of the pole strength and inversely proportional to the square of the distance between them. So இந்த இடத்துல proportionality sign is removed by a constant. இந்த இதில் வந்து பார்த்துட்டீங்கன்னா F is equal to K m1 m2 divided by d square, where K is called as a proportionality constant. அந்த constant என்னது, mu divided by 4 pi. mu எதை represent பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னா permeability of medium. ஃபர்ஸ்ட் லெசன்ல எப்சிலான் போடுவீங்களா, permittivity. So the permeability of a medium. ஓகே, புரிஞ்சா? ஸோ அதே மாதிரி தான் இந்த இது தெரியல, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி என்ன நம்மளுக்கு தெரியும்ல, மீடியம் டிவைடட் பை ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு நீங்க இது என்ன போட்டுக்கலாம், மியூ நாட் இன்டு மியூ ஆர் அப்படின்னு நீங்க இது போட்டுக்கலாம். அப்போ இதே ஈக்குவேஷனை நீங்க எப்படி மாத்தி எழுதிக்கலாம் பாருங்க, இப்போ நான் எழுதுறேன்ல இந்த மாதிரியும் நீங்க எழுதிக்கலாம். So F is equal to mu naught mu r divided by 4 pi into m1 m2 divided by d square. இப்படியும் எழுதிக்கலாம். ஏன், mu ஒரு இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம், mu r into mu naught. mu r அப்படின்னா என்ன, relative permeability. relative permeability relative permeability. ஓகே, இது என்னது, permeability of a medium. mu naught னா என்ன, permeability of free space, that is air or vacuum. ஓகே, இதான் வந்து பார்த்துட்டோம்னா கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஃபார் மேக்னெட்டிக் டைபோல் வந்து இங்க நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பெஷல் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னா, நம்ம இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. என்னது, mu divided by 4 pi என்ன வந்துச்சு, m1 m2 divided by d square. கரெக்டா? இங்க என்ன கண்டிஷன் கொடுக்கறானுங்கன்னா, கண்டிஷன், what is the condition, suppose
போல் ஸ்ட்ரென்த் ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம்னா which is equal to 1 இருந்துச்சுன்னா, போல் ஸ்ட்ரென்த் 1 இருந்து ரெண்டு மேக்னெட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் வந்து பார்த்துட்டோம்னா 1 இருந்துச்சுன்னா what will be the force அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகே, அப்ப இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணட்டா? அப்ப இந்த இடத்துல நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா what will be my answer இந்த இடத்துல? So F is equal to எப்படி போட்டுக்கலாம்? mu divided by 4 pi m வர இடத்துல 1 m2 வர இடத்துலயும் 1 d வர இடத்துலயும் 1 ஸ்கொயர். அப்ப இது எல்லாமே 1 ஆயிருமா? அப்ப F is equal to mu divided by 4 pi ன்னு உங்களுக்கு வருமா? So mu வர இடத்துல உங்களுக்கு ஆன்சர் என்ன? ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா மியூ நாட். இது டிரெக்டாக நம்ம இங்கே எடுக்கிறப்பவே ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே எப்படி கிடைக்குமா? மியூ நாட்னு எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங்கே. ஓகே, இந்த இடத்துல எப்படி இருக்குமா? ஏன்னா இது ஃபுல்லாக எனக்கு இங்கே 1 ஆயிருச்சு. மியூ நாட் வர இடத்துல வேல்யூ என்ன தெரியுமா? மியூ நாட் வர இடத்துல வேல்யூ அவங்களே வந்து பார்த்துட்டோம்னா டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. 4 pi into 10 to the power minus 7 ஹென்ரி பர் மீட்டர். ஓகே, இது மியூ நாட்டோட வேல்யூ. ஆல்ரெடி கீழே எனக்கு என்ன இருக்கு? 4 pi இருக்கு. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிருச்சுன்னா F is equal to எனக்கு என்ன இருக்கும்? 10 to the power minus 7. இப்போ நீங்க ஹென்ரி பர் மீட்டர் போடக்கூடாது. ஏன்னா ஃபோர்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன். ஸோ இவ்வளோ ஃபோர்ஸில் வந்து அது அட்ராக்டிவாகவும் இருக்கலாம், இது ரிப்பல்சிவாகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு என்னது? 1 யூனிட் ஃபோர்ஸுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. So this is the final statement. அப்போ what is unit pole அப்படின்னு சொல்லி கேட்டானுங்கன்னா, what is unit pole அப்படின்னு சொல்லி கேட்டானுங்கன்னா, pole which when placed at a distance of 1 meter, ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய distance 1 meter இருந்து in free space or vacuum பா, free space நாலே air or vacuum னு அர்த்தம், இருந்து ரெண்டு பேத்துக்கும் pole strength ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, ரெண்டு பேத்துக்கும் pole strength ஒரே மாதிரி பாருங்க, m1 m2 is equal to 1 இருந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய repulsive force எவ்வளவு இருக்கும்? 10 to the power minus 7 நியூட்டன் அளவுக்கு வந்து பார்த்துட்டோம்னா repulsive force இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதான் வந்து பார்த்துட்டோம்னா யூனிட் போலுக்கு டெஃபினிஷன். புரிஞ்சா? இப்போ வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இனி அடுத்ததுதான் நம்ம பெரிய கொஸ்டின் பார்க்க போறோம். லைக் இது ஆக்சியல் லைன். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா தெளிவா கவனிங்க. இது எப்படின்னா, நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் லெசன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லெசன், அதுல எலக்ட்ரிக் டைபோல், அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் டியூ டு an எலக்ட்ரிக் டைபோல் பார்த்தீங்க ஞாபகம் இருக்கா? ஆனால் ஆக்சியல் லைன் சேம் கொஷின். அங்கே என்னன்னா, அங்கே எலக்ட்ரிக் டைபோல், இங்கே மேக்னெட்டிக் டைபோல். ஓகே, அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறீங்க, இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னென்னலாம் ஸ்டேட்மெண்ட் வரும்னு பார்த்துக்காங்க. ஏன்னா இதை நான் கொஞ்சம் அழிச்சிட்டு எழுதுற மாதிரி தான் இந்த இடத்துல வரும். ஸோ இங்கே வந்து ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்க சொல்றானுங்க. பார் மேக்னெட் NS, கரெக்டா? இதுதான் பார் மேக்னெட். ஓகே, இந்த பார் மேக்னெட்டோட லென்த் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஓகே, ஜாமெட்ரிக்கல் லென்த். ஓகே, இது வந்து பார்த்துட்டோம்னா 2L கொடுத்துட்டாங்க. இந்த பார் மேக்னெட்டோட போல் ஸ்ட்ரென்த் ரெண்டு சைடுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, அதாவது M1 வந்து பார்த்துட்டோம்னா M தான், M2 வந்து பார்த்துட்டோம்னா M தான். அதாவது ரெண்டு பக்கம் சேம் போல் ஸ்ட்ரென்த். ஏன்னா ஒரு மேக்னெட்டுக்கு எப்பவுமே சேம் போல் ஸ்ட்ரென்த் தான்ப்பா இருக்கும். ஓகே, இந்த மேக்னெட்டோட மிட் பாயிண்ட், மேக்னெட்டோட மிட் பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு O. அடுத்தது consider a point P along axial line. அதான் வந்து keyword. ஏன்னா இந்த கொஸ்டினே அதானே, axial line. ஓகே, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ஓல இருந்து P-யோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா D அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இங்கே இன்வர்ஸ் ஸ்கொயர் லாவை அப்ளை பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னது? we know that according to inverse square law, force is equal to mu naught divided by 4 pi m1 m2 divided by d square. கரெக்டா? distance வந்து பார்த்துட்டோம்னா d square. Let this be an equation number 1. இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, நல்லா பார்க்கணும். இப்போதான் நான் ரெண்டு கேட்டகரியா நான் பிரிக்க போறேன். அதாவது என்ன அப்படின்னா, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் B1 at P.
ஓகே, Pங்கிற இடத்துல மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிக்கணும். B1 யாருனால? டியூ டு த போல், டியூ டு த நார்த் போல். நார்த் போல்னால பாருங்க, இந்த நார்த் போல்னால இந்த இடத்துல மேக்னெட்டிக் இண்டக்ஷன் B1 என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இதான் வந்து பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட். இதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா சவுத் போலுக்கும் எழுதணும். ஸோ நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஃபார்முலா படி மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர் போல் ஸ்ட்ரென்த். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர் போல் ஸ்ட்ரென்த். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை இங்கே கொண்டு வந்து போடலாம். இப்போ நம்மளுக்கு B1 தானே. ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் எப்போ சரி B1 வச்சுக்கலாம். B1 is equal to F ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்கேன். என்னது? mu naught divided by 4 pi. இங்கே வந்து பார்த்துட்டோம்னா ஃபோர்ஸ் நம்மளுக்கு இங்கே இருக்கா? இது வந்து பார்த்துட்டோம்னா M1 M2 ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு M தான். M1 into M2 divided by distance வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு d square whole divided by ஒரு pole strength. இந்த ரெண்டுமே எனக்கு கேன்சல் ஆயிருமா? அப்போ B1 is equal to mu naught divided by 4 pi M divided by d square. இது வரைக்கும் ஓகேவா? ஸோ என்ன கண்டுபிடிச்சாச்சு? நார்த் போல்னால Pங்கிற பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கறது கண்டுபிடிச்சாச்சு. இங்க வந்து பார்த்துட்டோம்னா இதோட வெக்டர் என்னன்னு கேட்டானுங்கன்னா along NP, along NP வெக்டர் டைரக்ஷன் போட்டே ஆகணும். ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா along NP. ஓகேவா? சாரிப்பா, இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். டிஸ்டன்ஸ் போடுறதுலேயே ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் இங்கேயே மாற்றிருக்கணும். இந்த இடத்துல நான் மாற்றணும். ரைட், என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா B is equal to இங்கே என்ன வரும்? F வந்து பார்த்துட்டோம்னா mu naught divided by 4 pi M1 M2 தானே. M1 M2 ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம்னா M தான். M divided by d ஸ்கொயர் போட முடியாது. இங்கே d ஸ்கொயருக்கு பதிலாக என்னது? N2P யோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? N2P. ஏன்னா இது L பா. L போனதுக்கு அப்புறம் இந்த D ல L போயிருமா? D minus L. இதை தான் போடணும் இந்த இடத்துல. ஓகேவா தம்பி? நல்லா யோசிச்சு பாருங்க. இது வந்து பார்த்துட்டோம்னா L, இது ஒரு L. எனக்கு வந்து பார்த்துட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் வேணும். அப்போ டோட்டல் இதுல இருந்து L மைனஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு பேலன்ஸ் இருக்காது, கிடைச்சிருமா? ஸோ இதைத்தான் நீங்க என்னன்னு போடணும்? NP ஸ்கொயர்னு போடணும் இந்த இடத்துல. ஸோ ஹோல் டிவைடட் பை M. அப்போ B1 is equal to mu naught divided by 4 pi. இது என்னவாயிரும்? M ஸ்கொயர் divided by D minus L the whole square whole divided by M. கரெக்டா? இந்த இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது என்னன்னா B1 is equal to mu naught divided by 4 pi. அப்போ இங்க என்ன கிடைக்கும்? M divided by D minus L the whole square. அவ்வளவுதான். இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா along what? along NP. ஸோ அந்த ஏரோ மார்க்கை நீங்க இந்த டயக்ராம்லயும் போட்டிருக்கணும். along MP அப்படிங்கிற சரி NP அப்படிங்கறது இங்க போடணும். இப்போ ஒரு மேக்னெட்டிக் இண்டக்ஷன், அதாவது நார்த் போல்னால கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் இண்டக்ஷன் B1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரியே சவுத் போலுக்கும் நம்ம போடணும்ல. ஸோ இதே மாதிரியே சவுத் போலுக்கும் நம்ம போடணும். லிசன் கேர்ஃபுல்லி. இதே மாதிரியே வந்து பார்த்துட்டோம்னா சிமிலர்லின்னு போட்டே நீங்க போட்டுடலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு இங்க வந்து பார்த்துட்டோம்னா நான் டிரைவ் பண்ணி காமிச்சிடறேன். ஸோ சிமிலர்லி மேக்னெட்டிக் இண்டக்ஷன் B2 at P due to the point due to south pole. ஓகே, அப்ப சவுத் போல்ல இருந்து P குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. சோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இங்க இருந்து இது வரைக்கும் வந்து பார்த்துட்டோம்னா L, அப்புறம் இங்க இருந்து இது ஃபுல்லா DL. அப்போ கம்ப்ளீட் டிஸ்டன்ஸ் என்ன வரும்? D plus L னு வருமா இந்த இடத்துல? D plus L. ஓகே, அப்ப இங்க என்ன எப்படி எழுதலாம்னு பாத்துக்காங்க. B is equal to, அதாவது B2 is equal to force divided by pole strength. அப்ப இந்த இடத்துல force என்ன? mu naught divided by 4 pi M into M divided by நம்மளுக்கு இங்க என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல PS square. இங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் என்ன? PS தானே. PS the whole square. அப்ப இங்க போட்டா என்ன ஆகும்? B2 is equal to நம்மளோட ஆன்சர் mu naught divided by 4 pi. இது வந்து பார்த்துட்டோம்னா இதுக்கு மேல டோட்டலா டிவைட் பண்ணி வேற கீழே M இருக்குப்பா. ஸோ M square divided by இதுக்கு பதிலா நீங்க என்ன போட்டுக்கலாம்? D plus L the whole square.
divided by m. இந்த ரெண்டும் கேன்சல் ஆகும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னன்னா b2 is equal to mu naught divided by 4 pi m divided by d plus l the whole square. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா along ps. ஸோ இந்த arrow mark இப்படி போடணும் along ps. ஓகே, இது வரைக்கும் ஓகேவா? இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சாச்சு, ரெண்டு இது வந்து பார்த்துட்டோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் இண்டக்ஷன் B1 டியூ டு நார்த் போல், மேக்னெட்டிக் இண்டக்ஷன் B2 டியூ டு சவுத் போல். இந்த ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ டோட்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கண்டுபிடிக்கணும், அதாவது ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகே, அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதெல்லாம் நான் டெலீட் பண்ணிக்கிறேன், பத்தாது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டோம்னா என்னென்னலாம் கண்டுபிடிச்சு வச்சோமோ அதெல்லாம் இங்கே நம்ம எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது, நார்த் போல்னால கிடைச்ச மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அது என்னது, B1 is equal to mu naught divided by 4 pi m divided by d minus l the whole square. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா along, கன்ஃபார்மாக இந்த வெக்டர் நோட்டேஷன் போட்டே ஆகணும், NP. ஓகே, இது வந்து பார்த்துட்டோம்னா லெஃப்ட் டு ரைட் போகுது. அடுத்தது சவுத் போல்னால ப்ரொடியூஸ் பண்ண மேக்னெட்டிக் இண்டக்ஷன் mu naught divided by 4 pi m divided by d plus l the whole square, and this is along ps. ஓகே, எல்லாம் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சு வச்சது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இங்கே எப்படி போடுவீங்க, ரிசல்டன்ட் magnetic induction is nothing but B is equal to B1 plus B2. அப்ப அந்த வேல்யூ இங்க போட்டோம்னா B is equal to B1 ஓட ஆன்சர் என்ன, B1 ஓட ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா mu naught divided by 4 pi m divided by d minus l the whole square plus இங்க minus of, ஏன் மைனஸ் போடுறேன்னு கேட்டாங்கன்னா B1 and B2 are equal in magnitude but opposite in direction. அப்ப அந்த opposite அப்படின்னு போடுறப்ப நம்மளுக்கு இந்த மைனஸ் சைன் போட்டு தான் ஆகணும். அப்ப இங்க என்னன்னு பார்த்துட்டோம்னா mu1 mu naught divided by 4 pi m divided by d plus l the whole square. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்க என்ன கிடைக்கும், எதை காமனாக வெளியே எடுக்கலாம், mu naught m divided by 4 pi வெளியே எடுத்துடலாம். mu naught m divided by 4 pi நம்ம வெளியே எடுத்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு மட்டும் வந்து பார்த்துட்டோம்னா நம்ம இங்கே போடலாம். உள்ளுக்குள்ள மிச்சம் என்ன இருக்கும், 1 divided by d minus l the whole square minus 1 divided by d plus l the whole square. ஓகே, அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும், mu naught m divided by 4 pi, இதுக்கு நான் LCM எடுத்தோம்னா d plus l the whole square minus d minus l the whole square. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும், d minus l the whole square into d plus l the whole square. கரெக்டா? அப்போ mu naught m divided by 4 pi, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், a plus b the whole square ஃபார்முலால வந்து பார்த்துட்டோம்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், d square plus l square plus 2dl. கரெக்டா? மைனஸ் நடுவில் இருக்கு. இது a minus b the whole square, d square plus l square minus 2dl. ஓகே, கீழே இது பார்க்கறதுக்கு எனக்கு எப்படி இருக்கு, a plus b into a minus b. ஸோ d plus l into d minus l என்ன போட்டுக்கலாம், d square minus l square. அது போக காமனா வேற ரெண்டு பேத்துக்கும் மேல ஸ்கொயர் இருக்குல்ல, அப்ப இதுக்கும் சேர்த்து மேல ஒரு ஸ்கொயர். தம்பி மேல இந்த ஸ்கொயர் இல்லாம இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, d plus l into d minus l க்கு என்ன போடுவீங்க, d square minus l square. இப்போ இந்த ஸ்கொயர் இருக்கிறதுனால இதுக்கு சேர்த்து வந்து பார்த்துட்டோம்னா மேல ஸ்கொயர் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இங்க வந்து என்ன பண்றேன், நான் இந்த பிராக்கெட்டை வந்து நான் இங்க ஓபன் பண்றேன். இந்த பிராக்கெட் இங்க நான் ஓபன் பண்ணனா mu naught m divided by 4 pi இப்படின்னு இருக்கும். இந்த பிராக்கெட்டை நான் ஓபன் பண்றேன், d square plus l square plus 2dl minus d square minus l square plus 2dl whole divided by d square minus l square the whole square. எதெல்லாம் கேன்சல் ஆகும், d square l square d square l square கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது mu naught m divided by 4 pi 2dl plus 2dl
4dl divided by d square minus l square the whole square. ஓகே, அப்ப இந்த இடத்துல நீங்க நல்லாவே இந்த இடத்துல எழுதிக்கலாம். என்னது லைக், ஸோ இந்த இடத்துல இதை நீங்க ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். என்ன ஸ்பிளிட் பண்ணி எழுதணும்னா இந்த இது பாருங்க, மேக்னெட்டிக் மொமெண்ட், magnetic moment capital M is equal to magnetic length into pole strength. இதான் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளோட ஃபார்முலா. அப்போ அதே மாதிரி மேலே இது வந்து ஸ்பிளிட் பண்ணலாம். இது எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, இந்த 4 இருக்குல்ல, இந்த 4dl இருக்குல்ல, இதை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். பாருங்க, இதை நான் இப்படி ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறேன். 2l, ஓகே, 2l into 2d இப்படி நம்ம பிரிச்சுக்கலாம். அப்ப இது பார்க்கறதுக்கு எனக்கு எப்படி இருக்கும்னா mu naught divided by 4 pi. இப்போ இங்க ஒரு m இருக்காப்பா, அதனால 2l, இந்த m இங்க போட்டுக்கலாம். அப்புறம் பேலன்ஸ் எனக்கு இங்க என்னப்பா இருக்கு, 2d வந்து பார்த்துட்டோம்னா தனியாவே நம்ம கிட்ட இருக்கு. அப்ப கீழே வந்து பார்த்துட்டோம்னா d square minus l square the whole square. அப்போ இந்த 2lm வர இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம், கேபிட்டல் M போட்டுக்கலாமா. அப்போ எனக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இங்க என்ன கிடைக்கும், mu naught divided by 4 pi. 2lm வர இடத்துல நீங்க என்ன போட்டுக்கலாம், கேபிட்டல் M போட்டுக்கலாம். அண்ட் அது போக நம்மளுக்கு இங்க ஆன்சர் என்ன இருக்கு, 2d whole divided by d square minus l square the whole square. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா டோட்டல் மேக்னெட்டிக். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்துட்டோம்னா நம்மளோட ஆன்சர். ஸோ நம்ம ஆன்சர் வந்து பார்த்துட்டோம்னா எப்படி இந்த இடத்துல எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாமா, mu naught divided by 4 pi 2md divided by d square minus l square the whole square. ஓகே, அப்ப இங்க என்ன சொல்றானுங்கன்னா, சப்போஸ் இங்க ஒரு கண்டிஷன், இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா, இதுதான் கண்டிஷன். சப்போஸ் if l is very small when compared to d, கரெக்டா, இந்த d யை கம்பேர் பண்றப்ப l வந்து சின்னது தானே, l-ங்கிறது பாரு உள்ளுக்குள்ள இருக்கிறது, d-ங்கிறது பாருங்க இவ்வளவு பெருசு. அப்படி இருந்துச்சுன்னா l can be neglected. ஓகே, அப்ப l நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு இங்க ஆன்சர் என்ன வரும், mu naught divided by 4 pi, இந்த இடத்துல பாருங்க 2md divided by l ஃபுல்லாவே நெக்லெக்ட் பண்ணிடலாம், விட்டுறலாம். அப்போ d square the whole square, கரெக்டா, ரைட். ஸோ d square the whole square எனக்கு ஆன்சர் என்ன வரும், d பவர் 4 வரும், ரைட். அப்ப இங்க என்ன பண்ணிக்கலாம்னா பாருங்க, இப்போதைக்கு நான் இதை நான் அழிச்சிட்டு இந்த இடத்துல நான் எழுதுறேன், அடிச்சு விட்டுட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா எனக்கு இப்போ என்னவா மாறிடும், d பவர் 4 மாறிடும், கரெக்டா. அப்போ mu naught divided by 4 pi 2m, இங்க இருக்கிற ஒரு dயும் கீழே m பவர் 4 இருக்கா, ஸோ 4 ஒன்னை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 4ல ஒன்னை இங்க எங்கேயாச்சும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா d ஸ்கொயர்னு போட்டு வச்சிருவீங்க. இது 2d ஸ்கொயர் the whole square d பவர் 4. இங்க ஸ்டெப் எழுதுறதுக்கு எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி நான் எழுதுறேன். ஸோ d பவர் 4ல ஒரு d போயிருச்சு அப்படின்னா d cube. So இதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா final answer. So magnetic induction at a point P due to along axial line due to the magnetic dipole is mu naught divided by 4 pi 2 capital M divided by d cube. நீங்க சொல்றப்ப எப்பவுமே capital M small m சொல்லுங்க. ஏன்னா capital M அப்படிங்கிறது magnetic moment, small m ங்கிறது pole strength. ஸோ அதனால அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு கேபிட்டல் M ஸ்மால் எம்னு ஃபார்முலா வர்ற இடத்துல எல்லாம் நீங்க அதை சொல்லி பழகுங்க. ஓகே, அப்ப ஃபைனலா இங்க என்ன சொல்றானுங்க, அப்ப மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எப்பவுமே எந்த பக்கம் அதிகமா போகும்னு சொல்லி கேட்கறானுங்க. ஸோ along NP, அதாவது along நார்த் போல் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தான் வந்து பார்த்துட்டோம்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அதிகமா இருக்கு. ஏன்னா அதான் ரொம்ப பக்கத்துல இருக்கு, கரெக்டா. நார்த் போல் தானே பீக்கு பக்கத்துல இருக்கு. அதனாலதான் இங்க என்ன சொல்றானுங்க, நார்த் போலோட மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் எனக்கு இந்த இடத்துல அதிகமா விழுகும் அப்படிங்கிறானுங்க. சவுத் போல் ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால அது கொஞ்சம் நெக்லிஜிபிள், அது குறைஞ்சிரும்னு சொல்றாங்க. ஓகே, ஃபைன். ஸோ பார்ட் 15 இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓவர். அடுத்த பார்ட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதே கொஷின் தான் அப்படியே ஈக்குவட்டோரியல் லைன். நீங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 1ல நீங்க எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் ஈக்குவட்டோரியல் லைன் நீங்க பார்த்தீங்களோ அதே தான் நம்ம இங்க போட போறோம். ஓகே, வேற எந்த விதமான மாற்றமுமே நம்மளுக்கு இருக்க போறதில்ல. கையில பென் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காருங்க.
எங்கேயாச்சும் வந்து பார்த்துட்டோம்னா ஆர்வ கோளாறுல வேண்டான்னு சொல்லிட்டு வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே பிளாக் பண்ணிடாதீங்க. ஃபைன். தேங்க் யூ வெரி மச்.